நீங்கள் குழந்தைல கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இதில் ஃப்ரெண்டில் வச்சு ஈஸியாக கூட்டிகிட்டு போய்க்கலாம். இந்த சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ரைடருக்கு சரியான வெஹிக்கிள்ங்க. ரொம்ப குட்டினா ரொம்ப குட்டியாக இருக்குது. சீட்டோட புஷனிங்கும் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீலுங்க. ஏறுறது ரொம்ப ஈஸிங்க. ஸோ ரொம்ப தடுப்பு எதுவுமே இல்லை பார்த்தீங்களா. ஸோ இந்த வெஹிக்கிளை பார்க்குறப்போ R15 துணியை கலத்தி நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்குங்க. பில்லியனாக இருந்துட்டு நீங்கள் லாங் டிரைவ் ஏதாச்சும் போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ஹைட்டான ஆட்களுக்கெல்லாம் சஜஷன் பண்ண மாட்டேன். வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 8-10 mm தான் சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ரைடருக்கு சரியான வெஹிக்கிளுங்க. அதான் ஹைட்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இதை பற்றி ரைட் ரிவ்யூவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். நான் கிட்டத்தட்ட 6 feet இருப்பேன். ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எனக்கு ரொம்ப குட்டியாக இருக்குங்க இந்த வெஹிக்கிள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப குட்டினா ரொம்ப குட்டியாக இருக்குது. இந்த வெஹிக்கிளை மதுரையிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அப்போது நான் வந்துட்டு இருக்கிறப்போ ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்கிறதால எனக்கு கால் இந்த முட்டி வலி கொஞ்சம் அதிகமாக இருந்து, அதே மாதிரி இந்த சீட்டோட புஷனிங்கும் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீலுங்க. ஸோ அதனால் எனக்கு பின்னாடி பட்டக்ஸ் வலியும் அதே மாதிரி இந்த முட்டி வலியும் ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். பில்லியன் சீட்டோட கம்ஃபர்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சீட்டோட லென்த் இருக்குல்ல, லென்த் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால நான் உட்கார்றப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்து. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதில் லேடிஸ் உட்காந்து போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளாடி இல்லை வில்லேஜுக்குள்ளாடி ஓட்டுறேன், ஊருக்குள்ளே ஓட்டுறீங்கன்னா ஓகே. பட் லாங் போகிறீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன சீட்டு. கொஞ்சம் நீங்கள் பேக்கில் போனால் கூட இதில் கிராபிள் கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். பட் இது கிராபிள் கிடையாது. நீங்கள் இந்த லைட்டு மேலே உட்கார்ற மாதிரி இருக்கும். படக்குன்னு வண்டியை நீங்கள் ஆக்சிடென்ட் கொடுத்தா கூட பேக்கில் போக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த சீட்டோட டிசைன் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இது சில்வர் கலராக ப்ரௌன் ஃபினிஷில் இந்த லெதர் சீட் போட்டிங்கன்னா இந்த வண்டியோட லுக்கு இன்னொரு லெவலுக்கு கொண்டு விடுன்னு சொல்லலாம். இந்த சீட்டில் நான் பின்னாடி உட்காந்து காமிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ரீல் போட்டிருப்பேன். எனக்கு பயங்கர முதுவலி, பயங்கர குண்டி வலி எல்லாம் வீடியோ போட்டிருப்பேன். அது ஏன் சொன்னேன்னு சொல்லிட்டு இப்போ காமிச்சு தரேன். ஸோ பார்த்தீங்களா அம்மா இப்படி இருந்துங்க. மதுரையிலேருந்து ஒரு 266 கிலோமீட்டர் இப்படி இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க. அது ரொம்ப கஷ்டமா இருந்து. ஸோ அதான் சொல்லியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட் பார்த்தீங்களா. ஸோ அதனால இந்த முட்டி ரொம்ப இப்படி வளைஞ்சிருந்து, அதுக்கப்புறம் சீட்டும் ரொம்ப லென்த் இல்லை. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் வலிகள் இருந்து அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பாசிட்டிவாக, நிறைய பேர் நெகட்டிவாக எடுத்துட்டீங்க. எனக்கு உட்காந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து. இன்னொன்று என்னன்னா, நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். 2 பேர் லக்கேஜ் எங்கிட்ட இருந்து. ஸோ லக்கேஜ் இருக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்து. சிங்கிளாக ஓட்டுறீங்கன்னா இந்த வெஹிக்கிள் அல்டிமேட்டுங்க, வேற லெவல்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குங்க. நானும் ஃபீல் பண்ணேன், என்னோட ஃப்ரெண்டும் ஃபீல் பண்ணாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டில் ஏறுறது ரொம்ப ஈஸிங்க. ஸோ ரொம்ப தடுப்பு எதுவுமே இல்லை பார்த்தீங்களா, எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஏறி உட்கார்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி கேர்ள்ஸை கூட்டிகிட்டு போகிறப்போ ஏறி உட்கார்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பட்சத்தில் இந்த வெஹிக்கிளில் அந்த மாதிரி ஒரு இஷ்யூவே இருக்காது. சும்மா நார்மலாக அப்படி ஏறி உட்காரலாம். ஒரு 5.1 நீங்கள் இருந்தாலே போதும். இந்த சீட் ஹைட் உங்களுக்கு ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 6 feet இருப்பேன். எனக்கு கீழே கால் ஈஸியாக காலத்துது. ஸோ அதனால பிரச்சனையே இல்லை. பட் இந்த சீட் இருக்குல்ல, சீட் ரொம்ப குட்டியான சீட்டுங்க. சரியா, சரி ஓகே. ஃபஸ்ட் கியர் போட்டுட்டேன், மூவ் பண்ணுறப்போ ஒரு சின்ன வைப்ரேஷன் கூட எனக்கு தெரியல. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உட்காந்து ஓட்டுறப்போ ஒரு ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃப்ளாட்டாக கொடுக்காம ஒரு சின்ன கர்வ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் குழந்தைல கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இதில் ஃப்ரெண்டில் வச்சு ஈஸியாக கூட்டிகிட்டு போய்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா MT-15 இல்லைன்னா R15 இந்த சின்ன குழந்தைகளை வச்சு கூட்டிகிட்டு போகலாம் முடியாது. நம்ம இப்போ கால் வைக்கிறோம்ல, கால் ரொம்ப பெண்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் அடிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 62 கிலோமீட்டர் நான் பேக்கில் உட்காந்து வந்தேன். ஸோ நான் ஒரு 6 feet இருப்பேன். என்னால் பேக்கில் உட்காந்து ரைட் பண்ண முடியலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு ஒய்டாக தான் இருக்குது. பட் புஷனிங் கிடையவே செய்யாது, ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நான் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதால இந்த காலை ஒய்த்தி வச்சுட்டு அந்த ஃபுட் ரெஸ்ட்டில் சவுட்டி வைக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு 5.7 feet மேலே இருக்கீங்கன்னா, பில்லியனாக இருந்து போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த நினைப்பை இப்போலாம் விட்டுக்கோங்க. ரொம்ப கஷ்டங்க.
ஆனால் நீங்கள் ஓரளவுக்கு ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வண்டியில் ஹேண்டில் பண்ணுறதும் சரி, உட்காந்து ரைட் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒய்டாக இருக்குங்க. ரொம்ப ஒய்டாக இருக்குது. ரொம்ப நம்ம இப்போ நெஞ்சை விரிச்சு வச்சுட்டு வண்டியை ஓட்டுற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இந்த வண்டியில் கொடுக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளை பார்க்குறப்போ R15 துணியை கலத்தி நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்குங்க. ரொம்ப ஹைட்டாக இருந்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5.3 மேலே இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த வெஹிக்கிளை பை பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்க ரைடர்ஸுக்கெல்லாம் இந்த வெஹிக்கிள் ரொம்ப சூட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி யூசேஜ் பண்ணுறீங்கன்னா இந்த வெஹிக்கிள் சூப்பராக சூட் ஆகுங்க. ஸோ நிறைய பேர் R15 வச்சுட்டு அந்த இன்ஜின் நல்லா இஷ்டப்பட்டிருக்கோம், ஆனால் வீட்டில் அவங்கள ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் சூப்பராக சூட் ஆகும். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷன் ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. ஃப்ரண்டில் USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, பேக்கில் மோனோ சாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. பெட்ரோலில் போடுறப்பவும் சரி, பள்ளங்குழியிலெல்லாம் ஏற்றி இருக்கிறப்போ எல்லாமே நம்ம ரொம்ப தூக்கி எறிகிற மாதிரி ஒரு சின்ன ஃபீலுங்க எனக்கு. ஸோ அது MT-15 இருக்குல்ல, அதே ஃபீல் தான் இதில் அடிக்கும். ஸோ வேறு சஸ்பென்ஷன் ஒன்றும் யூஸ் பண்ணலை, அதே சஸ்பென்ஷனை தான் இந்த வெஹிக்கிளில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக ஒரு குண்டி வலி கண்டிப்பாக இந்த வண்டியில் கொடுக்கும். நல்லாவே பட்டக்ஸ் வலிக்குது. ஸோ பில்லியனாக இருந்தீங்கன்னா, ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. ஹைட்டாக இருந்தீங்கன்னா பில்லியனாக இருந்து வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ பில்லியனாக இருந்துட்டு நீங்கள் லாங் ட்ரைவ் ஏதாச்சும் போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா சீட்டு லென்த் ரொம்ப கம்மிங்க. நம்ம MT-15 இருக்குல்ல, அதே சீட் லென்த் தான் உண்டு. ஸோ அதனால கொஞ்சம், ஆனால் MT-ஓட கொஞ்சம் ஒய்டாக இருக்குங்க சீட்டு. ஸோ அதனால் உட்காந்து போகிறது ரொம்ப கஷ்டம். என்ன மாதிரி ஹைட்டாக இருந்துட்டு லாங் ட்ரைவோ இல்லைன்னா வண்டி எடுத்து லாங் போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று காலை இப்படி வச்சு ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ மதுரையில் இந்த வெஹிக்கிளை நாங்கள் ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு எவ்வளோ எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 1,85,000 தான் கைஸ் இந்த ஆன் ரோட் ப்ரைஸில் இந்த வெஹிக்கிள் எடுத்தோம். ஸோ ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக எனக்கு ஃபீல் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்குள்ள அடி ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ், அதுக்கு ஒரு நல்ல ஒரு மைலேஜ், ரொம்ப ஸ்டைலிஷான லுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக வெஹிக்கிள் வேணும்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஊருக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கேன், ஸோ சிங்கிளாக ஓட்டும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு சூட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இருக்குது, ஆனால் நான் ஊருக்குள்ளே ஓட்டுறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் சூட் ஆகும். லாங் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டங்க. அதே மாதிரி நல்ல குண்டா இருக்கீங்க, ஹைட்டாக இருக்கீங்கன்னா இந்த வெஹிக்கிளை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுங்க. ஸோ நான் கிட்டத்தட்ட 6 feet உண்டு, நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். டாடா பாய், நெக்ஸ்ட் வந்துப்போம்.